வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜில்லாடி ஜீவா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் நிறைய பெண்களோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான உளவியல் ரீதியான பிரச்சனை. நேத்து வரைக்கும் உங்ககிட்ட மணிக்கணக்கா போன்ல பேசியிருப்பான். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உருகியிருப்பான். உங்களுக்கு சின்னதா உடம்பு சரியில்லைனா கூட துடிச்சு போயிருப்பான். ஆனா திடீர்னு இன்னைக்கு பார்த்தா ஒரு மெசேஜ் பண்ணிருக்க மாட்டான். நீங்க கால் பண்ணா பிஸின்னு கட் பண்ணுவான். இல்லனா நான் வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு ரொம்ப ட்ரையா பதில் சொல்லுவான். அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிக்கும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என் மேல அவனுக்கு ஆசை குறைஞ்சிருச்சா? இல்ல வேற யாராவது அவன் லைஃப்ல வந்துட்டாங்களான்னு பல கேள்விகள் உங்களை நிம்மதியா தூங்க விடாது. உண்மையிலேயே ஒரு ஆண் ஏன் திடீர்னு விலகி போறான்? இதுக்குள்ள இருக்கிற மேல் சைக்காலஜி என்ன? இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 10 ஆழமான காரணங்கள் இருக்கு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா கடைசியில அவன் விலகி போகும்போது நீங்க என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிற மாஸ்டர் ட்ரிக்கையும் சொல்ல போறேன். முதல் காரணம் ரப்பர் பேண்ட் தியரி. இது உலக புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் ஜான் கிரே சொன்ன ஒரு விஷயம். ஆண்களோட மனசு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆண் ரொம்ப நெருக்கமா, ரொம்ப ஆழமா காதலிக்கும் போது அவனுக்குள்ள அவனுக்கே தெரியாம ஒரு பயம் வரும். நாம நம்மளோட சுதந்திரத்தை இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் அது. அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போவான். அவனோட ஸ்பேஸ அவன் தேடுவான். உதாரணத்துக்கு, திடீர்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் ஊர் சுத்துவான். இல்லனா தனியா கேம் விளையாடுவான். உங்ககிட்ட சரியா பேச மாட்டான். இத பார்த்து நீங்க என்னை விட்டு போறான்னு பயப்பட தேவையில்ல. அந்த ரப்பர் பேண்ட் அதோட உச்சத்துல இழுக்கப்பட்டதும் அது தானாகவே பழையபடி உங்ககிட்டயே வந்து ரொம்ப வேகமா ஒட்டிக்கும். அவன் மறுபடியும் பழைய காதலோட திரும்பி வருவான். இது ஆண்களோட இயற்கையான ஒரு சுழற்சி. 2வது காரணம் அவனோட தனிப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் குகை மனநிலை. பெண்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு மன அழுத்தம் வந்தா அத அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணி அழுது பேசி தீர்த்துப்பாங்க. ஆனா ஆண்களோட மூளை அப்படி டிசைன் செய்யப்படல. ஒரு ஆணுக்கு அவனோட கெரியர்ல பிரச்சனை, ஃபேமிலில ஏதோ சிக்கல் அல்லது பெரிய பண கஷ்டம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்தா அவன் நேரா ஒரு இருட்டு குகைக்குள்ள போயிடுவான். யார்கிட்டயும் பேச மாட்டான். அவனோட மொத்த மூளையும் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு மட்டும்தான் யோசிக்கும். அந்த நேரத்துல காதலுக்கு அவனோட மூளையில இடம் இருக்காது. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க? என் மேல இவனுக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னாச்சு சொல்லு சொல்லுன்னு அவனை டார்ச்சர் பண்ணுவீங்க. ஒரு ஆண் குகைக்குள்ள இருக்கும்போது அவனை தொந்தரவு பண்ணா அவனுக்கு உங்க மேல கோபம்தான் வரும். அவன் பிரச்சனை முடிஞ்சதும் அவனாகவே வெளியே வருவான். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். 3வது காரணம் வேகம் மற்றும் மூச்சு திணறல். காதல் வந்த புதுசுல 2 பேரும் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பீங்க. ஆனா போக போக நீங்க அவனை அளவுக்கு அதிகமா சார்ந்திருந்த ஆரம்பிச்சிருப்பீங்க. இமோஷனல் டிபெண்டன்சி. அவன் எங்க போறான், யார் கூட இருக்கான், ஏன் ஆன்லைன் வந்தான், ஏன் ப்ளூடிக் காட்டியும் மெசேஜ் பண்ணல அப்படின்னு 24 மணி நேரமும் அவனை சுத்தியே உங்க உலகம் இயங்க ஆரம்பிச்சிருக்கும். இது ஆரம்பத்துல அவனுக்கு பிடிச்சிருந்தாலும் போக போக அவனுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தும். நமக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இல்லையோ, நாம ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமோன்னு அவனுக்கு ஃபீல் ஆகும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு விலகி ஓட பாப்பான். 4வது காரணம் ஈகோ மற்றும் மரியாதை. பெண்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு முக்கியமோ ஒரு ஆணுக்கு அந்த அளவுக்கு மரியாதை முக்கியம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்ப பாரு அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? உனக்கு இது கூட செய்ய தெரியலையா? நீ எல்லாம் என்ன ஆம்பள அப்படின்னு எப்பவாவது விளையாட்டுக்காகவோ கோபத்திலேயோ அவன் ஈகோவை ஹர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வார்த்தை அவன் மனசுல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தும். ஆண்கள் எப்பவுமே அவங்கள ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடுற இடத்துல தான் இருக்க விரும்புவாங்க. எப்போ நீங்க அவனை மதிக்கலையோ, எப்போ நீங்க அவனை குறை சொல்றீங்களோ அப்போ மெல்ல மெல்ல உங்ககிட்ட இருந்து அவன் விலகி போக ஆரம்பிப்பான். இது என்னதான் சைக்காலஜி. 5வது காரணம், இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான், ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனுக்கு உங்க மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிருக்கலாம். சில ஆண்கள் ஆரம்பத்துல ஒரு ஈர்ப்புல உங்களை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆனா பழக பழக இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனா அத உங்ககிட்ட நேருக்கு நேரா சொல்ல அவனுக்கு தைரியம் இருக்காது. உங்க கண்ணீரை பார்க்க அவன் பயப்படுவான். அதனால நீங்களாகவே அவனை விட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக வேணும்னே உங்களை தவிர்க்க ஆரம்பிப்பான். மெசேஜ் குறைப்பான், நேர்ல பாக்குறத தவிர்ப்பான்.
இந்த மாதிரி நடந்தா அவன் உங்களை விட்டு போக தயாராகிட்டான்னு அர்த்தம். 6வது காரணம் எதிர்காலத்தை பற்றிய பயம் அல்லது ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட். ஆண்கள் இயல்பாகவே தங்களோட சுதந்திரத்தை ரொம்ப நேசிப்பாங்க. காதல் ஆரம்பிச்ச புதுசுல ஜாலியா சுத்துவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நீங்க கல்யாணம், ஃபேமிலி, குழந்தை, எதிர்காலம்னு ரொம்ப சீரியஸான டாபிக்க அடிக்கடி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்குள்ள அவனுக்கே தெரியாம ஒரு அலாரம் அடிக்கும். ஐயையோ, இதுக்கு மேல போனா நாம மாட்டிக்குவோம், நம்ம வாழ்க்கையோட முழு பொறுப்பும் இவங்க கிட்ட போயிரும்னு ஒரு பயம் வரும்போது அவன் செய்யற முதல் காரியம் சத்தமே இல்லாம உங்களை விட்டு விலகி ஓடுறதுதான். 7வது காரணம் அதிக அளவிலான உணர்ச்சிகள் மற்றும் டிராமா. பெண்களுக்கு இமோஷனலா பேசுறதும் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதும் ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா ஆண்களோட மூளை லாஜிக் அடிப்படையில இயங்குறது. அடிக்கடி சண்டை போடுறது, நீ ஏன் முந்தி மாதிரி இல்லைன்னு கேட்டு அழுதுகிட்டே இருக்கிறது, சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய டிராமா பண்றது, இதெல்லாம் ஒரு ஆணை ரொம்ப சீக்கிரமா சோர்வடைய செஞ்சிரும். அவனால உங்களோட அந்த தீவிரமான உணர்ச்சிகளை கையாள முடியலங்கிறப்போ அவனோட மூளை இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுன்னு சிக்னல் கொடுக்கும். அதனாலதான் அவன் உங்க மெசேஜ பார்த்தும் பார்க்காத மாதிரி இக்னோர் பண்ணிட்டு அமைதியா விலகி போறான். 8வது காரணம் தாழ்வு மனப்பான்மை அல்லது நான் உனக்கு தகுதியானவன் இல்லை என்ற எண்ணம். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட். ஒரு ஆண் தன்னோட காதலிய ஒரு ராணி மாதிரி சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பான். ஆனா அவனோட பொருளாதார நிலைமையோ இல்ல வேலையோ சரியா இல்லாதப்போ, அல்லது நீங்க அவனை விட ரொம்ப வசதியாவோ அதிகமா சம்பாதிக்கிற பொண்ணாவோ இருந்தா அவனுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வரும். இவளை நம்மளால கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது, இவளோட எதிர்பார்ப்புகளை நம்மளால பூர்த்தி செய்ய முடியாதுன்னு அவன் நினைக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சியில உங்களை தானாகவே விலகி போக ஆரம்பிப்பான். நேருக்கு நேரா காரணத்தை சொல்லாம ஒதுங்கி போவான். 9வது காரணம் வேட்டை முடிந்தது என்ற மனநிலை. ஆண்களோட மூளையில எப்பவுமே ஒரு ஹண்டர் மனநிலை இருக்கும். அதாவது நீங்க ஆரம்பத்துல அவனுக்கு ஈஸியா கிடைக்காத வரைக்கும் உங்களை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும்னு அவன் மூளையில டோபமின் அதிகமா சுரக்கும். அதுக்காக உயிரை கொடுத்து லவ் பண்ணுவான். ஆனா ஒரு முறை நீங்க அவனுக்கு முழுசா ஓகே சொல்லிட்டு அவனுக்கு 100% சரணடைஞ்சிட்டீங்கன்னா அவனோட மூளையில அந்த த்ரில் குறைஞ்சிடும். இவ எப்படியும் நம்மளை விட்டு போக மாட்டா அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில உங்களை ரொம்ப சாதாரணமா நினைக்க ஆரம்பிப்பான். அந்த தேடல் முடிஞ்சதால அவனோட கவனம் வேற விஷயங்கள் பக்கம் திரும்பும். அதனால உங்ககிட்ட பேசுறது குறையும். 10வது காரணம் அவனோட கடந்த கால காயங்கள். நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு அவன் அமைதியாவான். இதுக்கு காரணம் அவனோட பழைய காதல்ல அவன் பெரிய துரோகத்தையோ அல்லது காயத்தையோ சந்திச்சிருக்கலாம். உங்ககிட்ட அவன் ரொம்ப நெருக்கமாகும்போது அவனோட ஆழ் மனசுல பழைய பயம் வந்து எட்டி பாக்கும். ஒருவேளை இவளும் பழைய ஆள் மாதிரி நம்மளை ஏமாத்திட்டா என்ன பண்றது, மறுபடியும் நம்மளால அந்த வலிய தாங்க முடியாதேன்னு அவன் மூளை அவனை எச்சரிக்கும். அதனால தன்னை தானே பாதுகாத்துக்க உங்களை விட்டு ஒரு எட்டு தள்ளி நிற்கவே அவன் விரும்புவான். அவன் விலகி போறான். இப்போ நான் என்ன பண்றது, நான் போய் அவன்கிட்ட கெஞ்சவா அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. அவன் விலகி போகும்போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள். டோன்ட் சேஸ், துரத்தாதீர்கள். அவன் விலகுறானா நீங்களும் அங்கேயே நில்லுங்க. மிரர் ஹிஸ் ஆக்ஷன்ஸ், அவனை போலவே நடந்துக்குருங்க. அவன் ஒரு மெசேஜ் பண்ணா நீங்களும் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அவன் 3 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணா நீங்களும் 3 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அவனும் ஒரு பகுதிதான், அவனே மொத்த வாழ்க்கையும் இல்லைங்கிறது அவனுக்கு புரிய வைங்க. ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப், உங்களை நேசியுங்க. அவன் இல்லாத இந்த நேரத்துல உங்களுக்கான வேல்யூவை ஏத்துங்க. புதுசா ஏதோ ஒன்னு கத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போங்க, சந்தோஷமா இருங்க. எப்போ நீங்க அவனை பத்தி கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போ அவனோட ஈகோ அடி வாங்கும். என்னை விட்டுட்டு இவன் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி ஓடி வருவான். இதுதான் சைக்காலஜி. நண்பர்களே, அன்பை கெஞ்சி வாங்காதீங்க. தகுதியான அன்பா இருந்தா அது உங்களை தேடி வரும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. உங்களை நீங்க நேசியுங்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தைரியமா இருங்க.